ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடரும் கள்ளச்சாராய மரணங்கள் தான் திமுக அரசோட 3 ஆண்டு கால சாதனை அப்படின்னு சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு திமுக அரசுக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய 5 பேர் உயிரிழந்ததோட 10க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தீவிர சிகிச்சை பெற்று வரும் செய்தி பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்குது. உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு என்னோட ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன்னு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கஞ்சா, குட்கா அரசு விற்கும் மதுவினை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்போது கள்ளச்சாராய விற்பனையும் கட்டுக்கடங்காமல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருந்தாரு. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கிறதுக்காகவே நல்ல சாராயம் விற்பதா காரணம் கூறிய திமுக அரசு இப்போது கள்ளச்சாராய விற்பனையும் தடுக்க தவறி 5 உயிர்களை பலி கொண்டிருக்கிறது. திமுக அரசோட நிர்வாக திறமையின்மையையும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டிருக்கு அப்படின்றதே தான் காட்டுது. ஏற்கனவே கடந்த வருஷம் மே மாதம் விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 11 பேர் உயிரிழந்ததோட 20க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கொடுந்துயரம் நிகழ்ந்துச்சு. விழுப்புரத்தில் திமுக நிர்வாகியே கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதும் அவருக்கும் சேர்த்து திமுக அரசு நிவாரண தொகை அளித்த கொடுமையும் கூட நடந்துச்சு. அதுக்கப்புறமாவது திமுக அரசு விழிப்புற்று கடும் நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ மறுபடியும் 5 உயிர்கள் பலியான துயரங்கள்லாம் நிகழ்ந்திருக்காது. அரசு விற்றால் நல்ல சாராயம், தனியார் விற்றால் கள்ளச்சாராயமா? அடுத்தடுத்து உயிர்கள் பலியாகும் போது மட்டும் மக்களோட மன கொந்தளிப்புக்கு அஞ்சி உடனடி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிற திமுக அரசு மெல்ல மெல்ல இனி பல லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொண்டு வரும் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு. மலிவு விலை மதுக்கடைகளை தொடர்ந்து நடத்துறது ஏன்? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு திமுகவோட கடந்த கால வாக்குறுதி என்னானது? சாராய ஆலைகளை நடத்தும் திமுகவினர் தங்கள் ஆலைகளை இதுவரைக்கும் இழுத்து மூடாதது ஏன்? கஞ்சா, குட்கா, கள்ளச்சாராயம் இதெல்லாம் போதைப் பொருட்கள் அப்படின்னா அரசு விற்கிற மதுபானம் மட்டும் என்ன புனித தீர்த்தமானு கேட்டிருந்தாரு. போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாரு. ஆனால் அப்படி இருந்தும் அரசு நடத்துகிற மதுக்கடைகளை இதுவரைக்கும் மூடாதது ஏன்னு கேள்வி கேட்டிருக்காரு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலங்களில் கஞ்சா, கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களோட விற்பனையை தடுக்க தவறியதும் வீரன் மதுபானம், கோதுமை பீர் வகை அப்படின்னு டாஸ்மாக் மது விற்பனையை அதிகப்படுத்தினது தான் முதன்மையான சாதனை. மகளிருக்கு உதவித்தொகை தருவதா பெருமை பேசுகிற திமுக அரசு டாஸ்மாக் மற்றும் மது, கள்ளச்சாராயத்தினால தந்தையையும் கணவரையும் பிள்ளைகளையும் உடன் பிறந்தவரையும் இழந்து தவிக்கும் பெண்களுக்கு என்ன பதில் கூறப்போகுது? தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வர கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்க போதைப் பொருட்கள் விற்பனையை தடுப்பதில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியமாக செயல்படுவது ஏன்? கோடிக்கணக்கான மக்களோட நல்வாழ்வினை விட திமுக அரசுக்கு மது விற்பனையால் வர பல்லாயிரம் கோடி வருமானமும் அதன் மூலம் நடைபெறும் ஆட்சி அதிகாரம் தான் முக்கியமானதா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன கூற போறாங்க திமுக அரசு? அதனால கள்ளச்சாராய விற்பனையை முற்று முழுதாக தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் முழுமையாக மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த அரசு நடத்துகிற அனைத்து மதுக்கடைகளையும் உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துறேன் அப்படின்னு சீமான் சொல்லி முடிச்சிருந்தாரு. ஓகே மக்களே, இதே மாதிரி சீமானை பற்றி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.